வணக்கம். வளசரவாக்கத்தில் சிவராத்திரி. ஆளும் ஆதிக்க அரசின் கையாலாகத்தனத்தை காட்டுகிறது வளசரவாக்கத்தின் மக்கள் திரள். காசுக்கு கூடும் கூட்டம் அல்ல நாங்கள் என்று சொல்லும் தமிழ் தேசிய களத்தின் பெரும் வீச்சம் என்ன என்பதை இன்று பொது சமூகம் புரிந்து கொள்ளும். ஆம், அண்ணன் சீமானுக்கு பேச தெரியவில்லைதான். பத்திரிகையாளர் சந்திப்பில் பெண்களை அருகில் வைத்துக்கொண்டு பேசக்கூடிய பேச்சு அது அல்ல. அதனால்தான் இவ்வளவு நேரமும் எதுவும் பேசாத நிலையில் இருக்க வேண்டிய ஒரு சூழலாக இருந்த போதிலும் இந்த நேரத்தில் திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு எதிராக தொடுக்கும் இப்பெரிய எதிர்வினையை தமிழ் தேசிய களத்தில் நிற்கக்கூடிய நாம் அனைவரும் ஒன்று திரண்டுதான் எதிர்நோக்க வேண்டிய கட்டத்தில் உள்ளோம். காரணம், பாலியல் வழக்கு சம்பந்தமாக ஆஜராக கோரியிருந்த மனுவை அவர் பெறாவிட்டாலும் தான் நேர்நிலை நிற்பதாக சொல்லியிருக்கிறார். அதையும் மீறி அவர் வீட்டில் அந்த மனுவை கோடாமல் கதவில் ஒட்டி ஆட்டம் காட்டிய திமுகவின் காவல்துறையின் சர்வாதிகார போக்குதான் இந்த நிலைக்கு வளசரவாக்கத்தை தள்ளி இருக்கிறது என்பது மட்டும் உண்மை. என் அருமை தமிழ் சொந்தங்களே, நம்மளுக்குள் 1000 முரண்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நாம் அனைவரும் கரம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. எத்தனை பேர் நீங்கள் என்னை விமர்சித்தாலும் அதை பற்றி எந்த கவலையும் எனக்கு இல்லை. காரணம், ஆரிய திராவிடம் ஒரே எல்லை கோட்டில் நின்று பெரியாரை விமர்சித்த நாளில் இருந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகளை மிக தீவிரமாக செயல்படுத்துகிறது. வேறு எந்த விடயத்திலும் சீமானை நெருங்க முடியாத காவல்துறை இன்றைய காலகட்டத்தில் 15 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு திரும்ப பெறப்பட்ட வழக்கை தூசி தட்டி இன்று இந்த வேலையை செய்கிறது. 2023 ஆண்டு வீரலட்சுமி விஜயலட்சுமி என்ற 2 பேரை களமிறக்கிய ஆளும் வர்க்கம் இன்று மிகப்பெரிய எதிர்வினை சூழலை எதிர்கொள்வது அறியாமல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் சீமான் அவர்களை விசாரணைக்கு அழைக்கின்றோம் என்ற பெயரில் மிகப்பெரிய திட்டமிடல் செய்கிறதோ என்ற ஒரு கேள்விக்குறி நமக்குள் எழுகிறது. வெட்டி சாய்க்க நாங்கள் ஒன்றும் முருங்கை மரத்தின் கிளைகள் கிடையாது. நாங்கள் தமிழ் தேசிய களத்தை நேசித்து நிற்கின்ற பிள்ளைகள். அண்ணனுக்கு எங்கள் மீது வருத்தம் இருக்கலாம், எங்களுக்கு அண்ணன் மீது மிகப்பெரிய முரண் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் தமிழக அரசு தனது கையாலாகத்தனத்தினால் தன்னுடைய காவல்துறையை சரியாக வழிகாட்டாத விடயத்தினால் அத்துமீறி ஒருவரின் வீட்டுக்குள் இறங்கி காவலாளியை இராணுவ அதிகாரியை அடித்து இழுத்து சென்றதை மட்டும்தான் நாங்கள் கண்டித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த நேரத்தில் அண்ணன் சீமானை இவர்கள் ஏன் திட்டமிட்டு இந்த அளவிற்கு காய் நகர்த்தி செல்கிறார்கள் என்ற பதற்றத்தோடு நாங்கள் இதை பார்க்கின்றோம். அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களும் இந்த நேரத்தில் தமிழ் தேசிய களத்தில் நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டியது கட்டாயம். எனவே இவ்வளவு பெரிய
கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கே இவ்வளவு நெருக்கடி இருக்கிறது என்றால் நம்மை போன்று களம் கண்டு கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி இவர்கள் உருவாக்குவார்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக வலசரவாக்கம் காவல் நிலையம் வரலாறு காணாத ஒரு விடயத்தை எதிர்கொண்டிருக்கிறது. இன்றைய நேரத்தில் கூட்டம் கலைந்து சென்று விடும் என்று காவல்துறை நினைத்தால் அது காவல்துறையின் ஏமாற்றுத்தனம். காரணம், இந்த கூட்டம் சாதாரணமாக கூடுகிற கூட்டம் அல்ல. ஒரு தேநீருக்காக களம் காணும் கூட்டம். பட்டினி கிடந்தாவது தேர்தல் பரப்புரை செய்யும் கூட்டம். தேசிய தலைவன் என்ற ஒற்றை பெயரை சொன்னால் உறங்கும் புலியும் உடனே எழும்பும் அளவிற்கு திறன் கொண்ட கூட்டம். என்றோ நாங்கள் அரசின் சரி பாதியை வென்றிருக்க வேண்டும், அவற்றையெல்லாம் இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். வாழ்த்துக்கள். அருமை அண்ணன் மாவீரன் வீரப்பனார் பெற்ற மகள் வலசரவாக்கத்தில் செய்தியாளர்களோடு நிற்கிறார். இன்னும் பல தங்கைகள் அந்த நேரத்தில் அண்ணனுக்கு ஆதரவாக நிற்கின்றார்கள் என்றால் இதுதான் உண்மையான தமிழர் எழுச்சி. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்களுடைய எழுச்சியை ஆளும் திமுக வர்க்கம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால், நான் எப்போதும் சொல்வது போல, நாங்கள் சாதி சண்டையில் பெரிய வீரர்கள், இனச்சண்டை என்று வந்துவிட்டால் அன்று நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த நிலத்தை நீங்கள் தள்ளுகின்றீர்கள் என்பது மட்டும் உறுதி. நாங்கள் எங்களுக்கு எதிராக அரசியல் செய்பவர்களுக்கு எதிராக அரசியல் செய்பவர்களை அன்றி இங்கே வாழும் எவருக்கு பிறமொழியாளருக்கு எதிராக அரசியல் செய்பவர்கள் அல்ல. நிச்சயமாக இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களுடைய பாலியல் வழக்கு பற்றி நாம் பேசாவிட்டாலும் அவர் வீட்டில் அத்துமீறி நுழைந்த காவல்துறை, அதனுடைய நடவடிக்கைகள், இன்றைய நடவடிக்கைகள், இவற்றையெல்லாம் அமைதி காத்து கொண்டிருக்கக்கூடிய எனது மற்ற அண்ணன்கள் உங்கள் திருவாய் மலர்ந்து பேச வேண்டும் என்று உங்கள் உடன் பிறந்தவளாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நம் அனைவருக்கும் இதே நிலை நீடிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாம் சீமானை விமர்சிப்போம், நாம் சீமானை தாக்குவோம் வார்த்தைகளால். ஆனால் திராவிட ஆரியம் தமிழ் தேசிய களத்தில் இருக்கும் எவரை தொட்டாலும் அதை நாம் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்பதை இதன் மூலம் கூறுகின்றோம். குடும்பத்தை, குழந்தைகளை, கணவன்களை விட்டு தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய அருமை தங்கைகளும் அக்காக்களும் வலசரவாக்கத்தில் நிற்பது பெருமகிழ்ச்சி. நிச்சயமாக ஆதி கொற்றவையின் வாரிசுகள் எந்த நிலத்திலும் நிற்கின்றோம். இனியாவது எதுவும் நடக்காது, யாரும் அசராதீர்கள். எது நடந்தாலும் அதற்கு எதிர்வானை ஆற்றக்கூடிய தெம்பும் திராணியும் நமது மரபணுவில் உள்ளது. சாதாரணமாக அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல நாம், வாகனங்களில் ஓடுகிறவர்கள் அல்ல நாம். கண் துயிலாமல் தமிழ் தேசிய பெருநெருப்பை பற்ற வைக்க துடிக்கும் நாம் இந்த நேரத்தில் அமைதி காத்து நில்லுங்கள். வினை என்றால் எதிர்வினை ஆற்றுவோம், இல்லை என்றால் அமைதியாக நிற்போம். என் அருமை தங்கை வீரப்பன் அண்ணனின் மகளை காவல்துறை சூழ்ந்து நிற்கின்றது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். வித்யாராணிக்கு அனுமதி மறுக்கின்றது. மிக நெருக்கடியை கொடுத்து மேலும் மேலும் அண்ணன் இசைக்கு காரணன் அவர்கள் சொல்வது போல, நீங்கள் நினைப்பது போல அவன் ஒரு கருணாநிதி அல்ல. நிச்சயமாக தனக்கு எதிராக வரக்கூடிய பந்துகளை ஆரை நோக்கி நகர்த்துகிற திறன் நமக்கு வேண்டும். நிச்சயமாக அண்ணனிடம் இருக்கக்கூடிய
குறைகளை சரி செய்வோம், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்று அண்ணனை விட்டுவிட முடியாது. பெருமகிழ்ச்சியா இருக்குது. இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தில் தங்கைகள் அண்ணனோடு நிற்பது பெருமகிழ்ச்சியா இருக்கிறது. மாற்று கட்சியினர், நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாற்று கட்சிக்கு சென்றவர்கள் தேவையற்ற விவாதங்களுக்கு வர வேண்டாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிச்சயமாக தமிழ் தேசிய களத்தில் நிற்பவர்கள் இந்த நேரத்தில் அண்ணனுக்கு துணை நிற்க வேண்டும் என்று தொடர்ந்து ஒவ்வொரு தம்பிகளாக தமிழர் கட்சி தீரன் திருமுருகன், தம்பி அருள்ராம், நிறைய விமர்சனங்களை வைத்தவர்கள் எல்லாம் நிற்கின்றோம். காரணம், எதிரிடம் விட்டு கொடுக்க தமிழ் தேசிய களத்தில் வேறு தலைகள் பலமாய் இதுவரை இல்லை. எனவே விசாரணை நடக்கட்டும். ஆனால் எத்தனை முறை விசாரிப்பீர்கள்? நீங்கள் எங்களை பயமுறுத்துகிறீர்களா? இப்படித்தான் இரவு முழுக்க காக்க உங்களுக்கு தெரியாது. அங்கே நிற்பது காசுக்கு கூடிய கூட்டம் கிடையாது. ஒரு சில கருங்காலிகளும் அங்கே தென்படுகிறார்கள். நான் செய்திகளை பார்த்து கொண்டுதான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த நிலைப்பாட்டிற்கு பின்பு நிறைய மாற்றங்களை நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். அண்ணே கவலைப்படாத, இவனுங்களே விளம்பரம் தேடி தாரான், வேற ஒண்ணும் இல்ல. கொல்லிக்கட்டை எடுத்து சொருகின்ற வேலையை ஆளும் திமுக அரசும் காவல்துறையும் செய்கின்றன. சூடு வாங்க போவது விஜயநகர பேரரசின் எச்சங்கள், அது மட்டும் உறுதி. நிச்சயமாக தமிழம் எழுகிறது. இந்த நிலம் தமிழ் தேசியத்தை ஒருபோதும் கைவிடாது. என் அருமை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் அண்ணன் காவல் நிலையத்துக்குள் செல்லவில்லை என்று நினைக்கின்றேன். பார்ப்போம் இவர்களுடைய ஆட்டத்தை. விழித்துக் கொள்ளுங்கள் தமிழர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய கட்சியை நடத்தக்கூடிய ஒருவனுக்கு எவ்வளவு நெருக்கடிகளை இந்த ஆளும் வர்க்கம் கொடுக்கிறது என்றால், நம்மை போன்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுப்பார்கள். எனவே விழித்துக் கொள்ளுங்கள். சாதிய சண்டைகளை, மத சண்டைகளை விடுத்து தமிழராக ஒன்றிணைந்து நமது நிலத்தில் நமது அதிகாரத்தை நிறுவதற்கு அனைவரும் ஒன்று கூடி நிற்போம் என்று கூறிக்கொள்கிறேன். பார்ப்போம். நிச்சயமாக எதுவும் நடக்காது. காரணம், இவ்வளவு நேரத்தில் காவல்துறை அறிந்திருக்கும் இங்கு நிற்கக்கூடிய கூட்டம் எப்படிப்பட்டது என்று. ஆனால் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அண்ணன் விசாரணை முடிந்து திரும்பியவுடன் அங்கே நிற்கக்கூடியவர்களை காவல்துறை தாக்க முற்படலாம். நிச்சயமாக அதைத்தான் இவ்வளவு காலம் செய்தது. IPL போராட்டத்தில் அதுதான் நடந்தது. அண்ணன் சீமான் அந்த மைதானத்தை விட்டு நகர்ந்தவுடன் மிகப்பெரிய அளவில் தம்பிகள் தங்கைகள் தாக்கப்பட்டோம். எனவே கவனமோடு இருங்கள். ஏனென்றால் இவர்களுக்கு அறம் கிடையாது. அறம் தமிழர்களுக்கானது. அறம் இவர்களுக்கு அறவே கிடையாது. பார்ப்போம். வணக்கம்.